டேய் சொல்லுங்கண்ணா. தேடி பாத்தீங்களா? கிடைச்சாரா? தேடிட்டு தானே இருக்கோம், இன்னும் கிடைக்கலண்ணா. டேய் எல்லா இடத்துலயும் தேடுங்க, குட்டி பாஸை கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். ஓகே, கண்டுபிடிச்சலாம்ண்ணா. ஒழுங்கா தேடுங்க. சரிண்ணா. அக்கா சொல்லுப்பா. இந்த போட்டோல இருக்கவரு இந்த பக்கம் வந்தாரா? இல்லையேப்பா, பார்க்கலையே. இல்லையா? அண்ணா அண்ணா ஆட்டோ நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்க. விஜய் விஜய், சாரி. அண்ணா வண்டி எடுங்கண்ணா ப்ளீஸ். என்னாச்சு மகா? என்னாச்சு? விஜய் கிடைச்சானா? இல்ல, முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், கிடைக்கல. சரவணன், இவ்வளவு பெரிய சென்னையில விஜய் எங்கன்னு போய் தேடுறது விக்ரம்? அதுவும் நம்ம தேடுறதெல்லாம் ஜஸ்ட் ரேண்டம் ஏரியாஸ். அவரை எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியலையே. பெருமாள் கிட்ட நான் விஜய் யூஷுவலா போற இடத்துக்குலாம் செக் பண்ண சொல்லி அனுப்பியிருக்கேன். என்னாச்சுன்னு கொஞ்சம் கேட்டுருவோம். கேளுங்களேன். பாஸ், குட்டி பாஸ் ரெகுலரா போற எல்லா ரூட்லயும் தேட்டேன் பாஸ். கண்ணுல படுறவங்க எல்லாம் விசாரிச்சு பார்த்தேன், ஆனா யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க பாஸ். எங்கேயுமே இல்லையா? கொஞ்சம் நல்லா தேடி பாரு. சரி பாஸ். விக்ரம் என்னாச்சு? அவனுக்கும் தெரியலையா? ஐயோ, ஒண்ணு பண்ணு, இந்த வண்டி இங்கே நிக்கட்டும். ஆட்டோவெல்லாம் கட் பண்ணிரு, நம்ம எல்லாரும் ஒரே வண்டியில போயிடலாம். எங்க எங்க விக்ரம்? விக்ரம்? அட சொல்றேன் வாங்க, ஃபர்ஸ்ட் ஆட்டோவை கட் பண்ணு. வாங்க சரி வாங்க. சீக்கிரம். அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. ஒன்னு அழிச்சுட்டு வாங்க. அண்ணி இரு. ஐஷு கூப்பிடுறாங்க. சரி வா போலாம். சொல்றத கேளுமா. விஜய் அண்ணன் வந்துருவாரு. அதான் மகா, விக்ரம் அண்ணன் எல்லாம் போயிருக்காங்கல்ல, கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாங்கம்மா. இங்க பாரு, கண்டிப்பா உங்க கல்யாணம் நடக்கும். விஜய் வந்துருவாரு. இங்க பாரு, நான் சொன்னா கேளு, இல்லைன்னா அப்பா அம்மா எல்லாம் வந்துருவாங்க. நீ போய் மாலை எடுத்துட்டு வா. இங்க பாரு, பயப்படாம இரு. விஜய் கூட்டிட்டு வந்துருவாங்க. சரியா? இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்.
தலைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருமா. ஐஷு வணக்கம் சொல்லு. அசோக் சொல்லுங்க ஐசு. விஜய் வந்துருவாரல்ல? வந்துதானே ஆகணும், தாலி கட்டணும்ல. அவன் வந்துருவானான்னு என்கிட்ட கேக்குறியா? விக்ரம் இங்க எதுக்கு வந்திருக்கோம்? விஜயை கண்டுபிடிச்சே நம்ம இங்க வந்திருக்கலாமே விக்ரம். எனக்கு என்னமோ விஜய் இந்த ஆடிட்டோரியத்துல தான் இருக்கான்னு தோணுது. இங்கேயா? என்னவா சொல்றீங்க? இங்கேயே வா? எப்படி சொல்றீங்க? அது ஒரு சைக்காலஜி தான் பெருமாள். கடத்திட்டோன்னு சொன்னதும் நம்ம என்ன பண்ணுவோம்? கடத்தி கொண்டு போய் எங்கேயோ ஒரு குடோன்லையோ இல்ல பாதி கட்டின பில்டிங்ல அடைச்சு வச்சிருப்பானோன்னு தானே நம்ம நினைப்போம். ஊரெல்லாம் நம்ம தேடுவோம். ஆனா நாம நிக்கிற காலடியில மட்டும் நம்ம தேட மாட்டோம். மேபி இங்க அதே ஸ்ட்ராட்டஜி தான் நடந்திருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் தான் விக்ரம். அப்படின்னா ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுவோம். டைம் இல்ல நமக்கு இப்போ. எஸ் எஸ் ஓகே பாஸ். எல்லாரும் போய் நல்லா தேடுங்க. மா இதை எடுத்துட்டு போய் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாமா. விஜய் இல்ல, விக்ரம் இல்ல, மகா இல்ல, எல்லாரும் எங்கதான் போனாங்க? அசோக் என்னங்க இது? என்ன அசோக், விஜயை இன்னும் காணோம். ஆமா காணோம். எங்க போயிருப்பாரு? முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு அசோக். ஆமா ரொம்ப நெருங்கிடுச்சு. ஒருவேளை விஜய் வராம போனா என்ன பண்றது அசோக்? அதான் நான் இருக்கேன்ல. அசோக் அதான் நான் இருக்கேன்ல ஐஃபு. எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க ஐஃபு. விஜய் கண்டிப்பா வருவாரு. உங்க கழுத்துல தாலி கட்டுவாரு. ஏண்டி நான் உன்னை பொண்ணு பார்ப்பேன், உனக்கும் எனக்கும் கல்யாணம்னு பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் வைப்பேன். கடைசியில தாலி கட்டுற நேரத்துல இன்னொருத்த வந்து கட்டுவான். அதுக்கும் நானே ஒத்துழைக்கணுமா? என்னை பார்த்தா உங்களுக்குலாம் இளிச்சமய மாதிரி தெரியுதா? அதான் வச்ச நல்ல ஆப்பு.
அக்கா வந்திருக்கா. அங்க பாரு. எல்லாரும் வந்துட்டாங்க. அப்ப விஜயும் வந்துருப்பாரு. இனிமே பயம் இல்லை. ஏன் மகா விக்ரம் அண்ணா முகம் ஒரு மாதிரி இருக்கு? ஒருவேளை விஜய் என்ன வரலையோ? தெரியலையே அண்ணே. விக்ரம் மகா என்னாச்சு? இவ்வளவோ கஷ்டப்பட்டு கடைசியில எல்லாமே முடிஞ்சு போச்சு. பிள்ளையாரப்பா, என் அக்காவையும் விஜயையும் எப்படியாச்சும் ஒன்று சேர்த்து வை. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா லவ் பண்றாங்க. எப்படியாச்சும் விஜய் வந்து தாலி கட்டிடுவாருன்னு அங்க என் அக்கா ஆசையா காத்திருக்கா. அத பொய்யாக்கி அவ வாழ்க்கையை நிர்மூலமாக்கிறாத. மனசார விரும்பின 2 பேர் தான் அவங்க வாழ்க்கையில ஒண்ணு சேரணும். அதுதான் நியாயமும் தர்மமும். நியாய தர்மத்தை நிலைநாட்டினாதான் சாமி கடவுள் இதெல்லாமே. இந்த உலகத்துல அநியாயம் தான் நடக்கும், சூழ்ச்சி தான் ஜெயிக்கும்னா அப்புறம் நீ எதுக்கு? உனக்கு கோயில் எதுக்கு? பூஜை எல்லாம் எதுக்கு? என் அக்கா கழுத்துல அந்த படுபாவி அசோக் தாலி கட்ட பாக்குறான். அத பார்த்துட்டு சும்மா இருப்பியா? என்ன நியாயம் இது? ஆசைப்பட்ட 2 பேரை சேர்த்து வைக்க மாட்டியா? இப்படி கடைசி நேரத்துல விஜய கண்ணுல காட்டாம ஒளிச்சு வச்சிருக்கியே. உனக்கு மனசாட்சியே இல்லையா?